ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்க சிச்சுவேஷனில் எல்லாம் மொபைல் சிஸ்டம், டிவி அப்படின்னு நிறைய அடிக்ட் ஆகியிருக்கோம். ஸோ இது மூலமாக நம்ம இதை பார்த்துட்டே இருக்கனால நமக்கு வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் தான். ஸோ ஹேர் ஃபால் வருது அப்படிங்கும்போது அதுக்கான எஃபர்ட், அதாவது அது சரி பண்ணுறதுக்கான எஃபர்ட் வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ அதில் ஒரு பாயிண்ட், அதாவது ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஹேர் ஆயிலில் வந்து நம்ம நல்ல ஊட்டச்சத்து இருக்கிற மாதிரியான ஹேர் ஆயில் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அது நம்ம வீட்டிலேயே எப்படி செய்யலாம்? சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ், நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலையை வச்சு நல்ல ஹெல்த்தியான ஹேர் ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஹேர் ஆயிலுக்கு நம்ம கருவேப்பிலையை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா கூட வந்து நீங்கள் வேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். நீம் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் கருவேப்பிலை இது கூட போட்டு நீம் வந்து கொஞ்சம் மட்டும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு, ஸோ இந்த பேஸ்ட்டை என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த குட்டி குட்டி பால்ஸாக இந்த மாதிரி நம்ம கையில் உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஸோ எதுக்காகனா, நீங்கள் என்ன பாட்டிலில் ஆயில் வச்சுருக்கீங்களோ அந்த பாட்டிலுக்குள்ளே நுழையிற அளவுக்கு இந்த பால்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம அதுக்குள்ளே போட்டு நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் ப்ராசஸையும் நான் இதில் காமிக்கிறேன். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலையை அதை ஃபுல்லாக நம்ம வந்து பால் மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய ஆயில் வந்து விளம்பரத்தில் வருது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி ஹேர் ஃபால் வந்து அதிகமாக சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ ஆனால் நான் வந்து ரெகுலராக வந்து நான் ஒரு 10th படிக்கையிலேருந்தே இந்த ஆயில் தான் நான் வந்து இதுதான் நான் ரெடி பண்ணி பண்ணுறேன். ஸோ என் வீட்லேயும் சரி, என் அக்கா எல்லாமே இந்த மாதிரி தான் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பால்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து வெயிலில் வச்சு நல்லா காய வச்சுக்கலாம். நிழலில் வைக்கலாமான்னு சொன்னீங்க அப்படின்னா, நிழலில் வச்சோம் அப்படின்னா அந்த பூத்த மாதிரி அந்த ஃபங்கஸ் மாதிரி அதில் ஃபார்ம் ஆகிடும். ஸோ வெயிலில் வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக காஞ்சிரும். ஸோ வெயில் இருக்கிற இடமா பார்த்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்கணும், ஃபுல்லாக ட்ரையாக இருக்கணும். ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு சூப்பராக அந்த கருவேப்பிலை வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் நம்ம கருவேப்பிலை ஆயில் வந்து செய்கிறதுக்கான மெத்தட். இதில் வந்து பெரிய விஷயமா எதுவுமே கிடையாது. முதல்ல கருவேப்பிலை எடுத்துக்கிறோம், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்கிறோம். ஸோ அது கூட டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா வேப்பந்தழை போடுங்க. ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். அதை மட்டும் அரைச்சி எடுத்து காய வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கோகனட் ஆயில். இது வந்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோகனட் ஆயில் வந்து நல்ல எண்ணெய் நமக்கு கிடச்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, இப்போ காலையில் வச்சு மதியானம் பார்த்து இந்த மாதிரி ஆகிடுச்சு, ஃபுல்லாக உறைஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து நல்ல எண்ணெய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஆனால் அந்த காலத்தில் பாட்டி வீட்டுக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜ் வெளியே வைக்கும்போதே இந்த மாதிரி உறைஞ்சிரும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு தான் செக் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் ஒரிஜினல் எண்ணெய் கீழே இங்கே இருக்கிறது. ஸோ இது வந்து இந்த மாதிரி இருந்த எண்ணெய் இந்த மாதிரி மாறிடுச்சு. நான் வெளியே வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி அது வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு மாற ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து எண்ணெய் வந்து நல்ல எண்ணெயான்னு செக் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கருவேப்பிலையை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாள் வந்து நம்ம அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்பயும் போல் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணலாம். பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் போல் கருவேப்பிலை பால்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், எங்கள் அக்கா கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் எப்போயுமே நார்மலாக இதை தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் வந்து தேங்காய் எண்ணெய் செக் பண்ணி வச்சுருக்கேன், தேங்காய் எண்ணெயில் இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த பாட்டிலுக்குள்ளே போகிற அளவுக்கு நம்ம பால்ஸ் வந்து பிடிச்சிக்கணும். ஸோ அதை வந்து நம்ம இதுக்குள்ளே போட்டுருணும். நல்லா காஞ்சனால ஒன்றும் கரையாது. ஸோ அது ஊறி அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் வந்து இறங்கி இந்த கலரில் இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து நமக்கு அப்படியே சேஞ்ச் ஆகும். இது வந்து முழுக்க வீட்டிலையே உங்கள் கைப்பட செய்கிறீங்க. ப்ளஸ் இந்த கருவேப்பிலையில் இருக்க கரோட்டின், விட்டமின் ஏ இதெல்லாமே சேர்த்து ஹேருக்கு ரொம்ப நமக்கு வந்து நல்ல க்ரோத் கொடுக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா கண்ணுக்குமே குளிர்ச்சி கூட. குளிர்காலத்தில் இது ரொம்ப குளிர்ச்சியா அப்படின்னா அவ்வளோலாம் ரொம்ப குளிர்ச்சி கிடையாது. நம்ம ஹேரை வந்து பாதுகாக்கிறதுக்கு இது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மொபைல் டிவியில் யூஸ் பண்ணுறனால ஸோ நார்மலாகவே இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல இந்த ஹேர்லாம் நல்ல க்ரோத் நல்லா தெரியும் உங்களுக்கு. செக் பண்ணி பாருங்கள். ஸோ
இது ஒரு 1 மந்த் வந்து கண்டினியூஸாக நீங்கள் இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இதோட ரிசல்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். செக் பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இது பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த பால்ஸ்லாம் போட்டு இது ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த கலரில் இருந்த எண்ணெய் இந்த பால்ஸ்லாம் போட்டு ஒரு 2 நாள் நல்லா ஊற விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பால்ஸ் எல்லாம் ஊறி அதோட எசன்ஸ் இறங்கி அப்படியே கலர் வந்து நமக்கு லைட் க்ரீன் கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த எண்ணெய்க்கும் வித்தியாசம் நல்லாவே தெரியும். ஸோ நல்ல கலர் சேஞ்ச் ஆச்சு. நம்ம வைக்க அந்த நாள் வந்து ஆக இது ஊறிக்கிட்டே இருக்க கலர் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுனாவே ஓகே பர்ஃபெக்ட். நீங்கள் வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்னும் 1 வீக் கழித்து நான் இந்த இது எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள் என்ன கலரில் இருக்குது, நல்ல க்ரீன் கலர் இருக்குது. நார்மலாக நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். 1 மந்தில் வந்து சூப்பரான ரிசல்ட்டு கேட்கும். ஹேர் ஃபால்ஸு எல்லாத்துக்குமே இது சரியாகும். ஓகே, தேங்க்யூ.